ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா அணி தாங்க இறக்கத்திலே ரொம்பவும் வலுவான அணி. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா அணிக்கு ஆப்போசிட்டாக டெஸ்ட் தொடர இந்தியா தான் வெல்லும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. பாகிஸ்தான் முன்னாள் அதிரடி வீரரான அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா இந்திய அணி பக்கம் சாதகமாக பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, அஃப்ரிடி இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி சூப்பராக வின் பண்ணியிருக்காங்க. அந்த வெற்றி குறித்து அஃப்ரிடி என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்திய அணிக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் பர்த் மைதானத்தில் ஆஸ்திரேலியா யாரும் வீழ்த்தலை. முதல் அணி இந்தியா தான் வீழ்த்திருக்காங்க. அவங்களோட என்னோடய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த தொடரையும் இந்தியா தான் வெல்லும். அது என்னோடய வேர்டை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்திய அணிக்கிட்ட நல்ல திறமை வாய்ந்த இள வீரர்கள் இருக்காங்க, அனுபவ வீரர்கள் இருக்காங்க. அதனால தான் இந்திய அணி இந்தமாதிரி சாதனையெல்லாம் படைக்க முடியுது. கண்டிப்பாக அவங்களோட ஃப்யூச்சர் நல்லா இருக்குது. இந்த தொடரை வெல்லுவாங்க. இந்திய அணி நினைச்சா எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஃப்ரிடி, பாகிஸ்தான் முன்னாள் அதிரடி வீரர், கேப்டனு கூட அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு முதல் டெஸ்ட் போட்டி வெற்றி பெற்றது குறித்து. ஆமாங்க, அவர் சொல்கிற மாதிரி கரெக்டு தான். ஏன்னா இந்திய அணி நல்ல யங்ஸ்டார் இருக்காங்க. ஜெய்ஸ்வால்லாம் வெறும் 22 வயசுங்க. செம மெச்சூராக ஆடுறாரு. அது ஆஸ்திரேலியா போயிட்டு ஒரு பர்த் மைதானத்தில் 161 அடிக்கிறாருன்னா எவ்வளோ மெச்சூராக ஆடுறாரு. கண்டிப்பாக அவர் சொல்கிறது கரெக்டான வேர்டு தான். அதே போல் இந்திய அணி அஷித் ராணா நல்ல யங்ஸ்டார் கொண்ட அணி தான் போய் ஜெயிச்சிருக்கு. ரொம்ப பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் போட்டி முடிஞ்சிச்சு, இன்னும் 4 இருக்குது. 4ல் இந்திய அணி 2 ஜெயிச்சா கண்டிப்பாக தொடரை வெல்லும். தொடரை வெல்றது இல்லாமல் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கும் போகும். அதனால் கண்டிப்பாக இந்திய அணிக்கு அடுத்த வர போட்டி ஒன்று முக்கியமான போட்டி தான். நிறைய பேர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. வெளிநாட்டு முன்னாள் வீரரும் அப்புறம் நம்ம ஷாவாக்கு, யுவராஜ் சிங்லாம் கூட இவருக்கு இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி வெற்றி பெற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால் அடுத்த போட்டி பார்த்திங்கன்னா பிங்க் பாலுங்க. அது எப்படி சொல்கிறது, டே நைட் மேட்ச்சு. கண்டிப்பாக பிங்க் பால் மேட்ச்சு. அது எப்படி வேணால் பால் ஷைன் ஆகும். அதுக்காக நம்ம இந்திய அணி இப்போ நெட்டில் கூட பிங்க் பால் தான் பயிற்சி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்களாம். ஏன்னா அது எப்படி சொல்கிறதுனா நைட்டில் ஆடும்போது கண்டிப்பாக பால் நிறைய ரேஸ் ஆகும், பால் அப்படியே ஸ்விங் ஆகுங்க. கண்டிப்பாக ரொம்பவே கஷ்டம் அந்த பால்லாம் ஆடுறது. அது ஸ்டாக் மாதிரி ஒரு பந்து வீச்சாளர்லாம் போட்டால் கண்டிப்பாக கணிக்கிறது கஷ்டம். ஏன்னா தோத்த வெறியில் வேறு இருக்காங்களா. கண்டிப்பாக நாங்கள் அடுத்த போட்டி விட மாட்டோம்னு சொல்லிட்டு பேட் கமெண்ட்ஸ் கூட போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பேசியிருக்காரு. கண்டிப்பாக அடுத்த போட்டி ஆஸ்திரேலியானே சும்மா விட மாட்டாங்க. அவங்களால வெற்றி எந்த அளவுக்கு முடியுமோ சொல்லிட்டு போராடுவாங்க. அதுக்கு மேலே நம்ம போராடினா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். நீங்கள் சொல்லுங்கள், அடுத்த போட்டி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6. ஆமாம், டிசம்பர் 6ஆம் தேதி வரப்போகுது. அந்த போட்டி யார் வின் பண்ணுவாங்க, உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம பாகிஸ்தான் வீரர் நம்ம இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்காரு. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.